ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 144 1 வாசிக்கலாமே. என் கைகளை போருக்கும் 144 சங்கீதம் 1. என் கைகளை போருக்கும் 42 சாரி. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். என்னவா? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். இப்போ சத்தமிட்டு கூப்பிட்டால் என்ன கிடைக்கும்? காது கேட்காதவங்களுக்கு கூட காது கேட்கும். சத்தமிட்டு கெஞ்சினா அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ எதை கேட்குறியோ அதையே கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம சத்தமிட்டு தேவ சமூகத்தில் கேட்க கேட்க அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரி, நம்ம இதை பார்க்கல. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சத்தமிட்டு ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணீங்க? சத்தமிட்டு ஜெபம் பண்ணதுன்னா அப்போ உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார், உங்கள் சத்தத்தை கேட்குறாரு, உங்களுடைய வார்த்தையை கவனிக்கிறார், உங்களுடைய என்ன விண்ணப்பம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ சத்தமிட்டு நம்ம செய்ய செய்ய ஆண்டவர் அதை கேட்குறார். சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நான் கேள்வி கேட்க போகிறேன். 2 மிருகம் பேசிச்சு. 2 மிருகம் பேசிச்சு. ஒன்று அதுவா சுயத்தில் பேசிச்சு, இன்னொன்று தேவன் பேச வச்சார். அது என்ன மிருகம் சொல்லுங்க பார்க்கலாம். கழுதை. வெரி குட். அது சுயமாக பேசுனது எது? சர்பம். அப்போது தேவன் வாயை திறந்து பேச சொன்னது கழுதை. ஓகே, சரி சரி. இது கழுதை அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா தோற்றத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கழுதையோட தோற்றம் கழுதையோடைய தோற்றங்கள் எப்படின்னு பார்த்தோன்னா அதை ரசிக்க கூட அவ்வளோவோ முடியாது. ஆனால் குதிரை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது அழகாக அந்த வால் அந்த இது ஸ்டைலாக இருக்கும் அந்த குதிரை. அதே போல் பலமாக எதை பார்த்தாலும் ஒரு பலமாக இருக்கிற மிருகம் எது? சிங்கம். சிங்கத்துக்கு அதை பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், அது பலமாகவும் இருக்கும். ஆனால் கழுதை கிட்ட மட்டும் என்ன எப்படி இருக்குன்னா அது ஒரு பார்க்க சிம்பிளாக கழுதை பார்த்தா என்ன வரும் சொல்லுங்க? கழுதை பார்த்தா யோகா வரன்னு சொல்லிட்டு அப்படி தானே போட்டிருப்பாங்க. அதை பார்த்தா அது வராது. அப்போது அந்த கழுதை என்ன பண்ணுச்சு? சரி, கழுதையை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நான் சொல்லலான்னுக்கிறேன். கழுதை அது உடைய கடினமான உழைப்பு கொண்டது தான் இந்த கழுதை என்னது? கழுதை எப்படி பயன்படுத்துவாங்க? கழுதை சுமை சுமக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நல்ல அது குணம் என்னென்னா கடினமான உழைப்பு விடாதபடிக்கு அந்த கழுதை என்ன பண்ண எவ்வளோ சும வச்சாலும் சுமந்து போகிறதோடு தான் இந்த கழுதையோடைய அதோடைய குணங்கள். அப்போ அந்த கழுதையோடைய எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. என்னத்துக்கு? சுமத்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பிரயாணம் போகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதே போல் ஒரு சில விஷயங்கள் விவசாயம் செய்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த கழுதை நல்லா எவ்வளோ நாள் வாழும்னா குறைஞ்சது ஒரு 15 வருஷம் வாழும். அது நல்லா பராமரித்து அது நல்லா போஷிக்கும் போது 30 வருஷமாவது அது வாழும். சரி, கோவேரி கழுதை அது எப்படி இருக்கும்? கோவேரி கழுதை சாதாரண கழுதை. கோவேரி கழுதை. ஏசுராஜா எந்த கழுதை மேலே பவனி வந்தார்? கோவேரி கழுதை. அப்போ அந்த கோவேரி கழுதை எதுனா கழுதையும் குதிரையும் இணைக்கும் போது அது கோவேரி கழுதையாய் வருகிறது. அப்போ அந்த கோவேரி கழுதை எப்படின்னா குதிரை போலவே இருக்கும். அதோடைய மாற்றங்கள் அந்த காதில் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அது ஹைட்டெல்லாம் கூட ஒரு ஆளுக்கு குதிரை போல் வருமா. அப்போ அந்த கழுதை இன்னொரு விஷயம் சொல்லுங்க. கழுதைக்கு அது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அல்ல. அது நாளாக இப்படி சொல்கிறாங்க. கழுங்குக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அந்த பழமொழியை இப்படி தூக்கி போட்டுட்டாங்க. எப்படின்னா ஒரு வகையான அந்த கழுங்கு
கோரைக்கிழங்கு, அதில் வந்து பாயை பின்னுவாங்களாம். அந்த பாயிலேருந்து வருகிற வாசனை தான் இந்த கற்பூர வாசனை வருமா. அது நாளாக நம்மளாம் எப்படி சொல்லிட்டோம், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கிழங்குக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அந்த கோரை பில்லில் வருகிற வாசனை தான் இந்த கற்பூர வாசனையாம். ஹல்லேலூயா. சரி, இந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா எல்லாத்துக்கும் வந்து தன் எஜமானுக்கு உண்மையாக இருக்கும். எஜமான அவர் போடுறத சாப்பிடும், அவர் வழி நடத்துதலுக்கு அதை ஒப்பு கொடுக்கும். எவ்வளோ சுமை வச்சாலும் சுமக்கும், எந்த வழியில் திருப்பினாலும் அந்த கழுதை என்ன பண்ணோம், போயினே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் கழுதை போல் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அது என்ன பண்ணுவார், கழுதையாய் நம்மளை நடத்துவார். சரி, இந்த சம்பவத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஆதியாகமத்தை எடுத்துக்கலாமே. ஆதியாகமம் 3:1 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. என்னவா, சர்ப்பம் வாயை திறந்து என்ன பண்ணுச்சு, தேவ பிள்ளைகளை தேவனை விட்டு பிரிச்சிடுச்சு. அப்போ சர்ப்பம் தான் சுயத்தினால வாயை திறந்து இந்த மிருகம் பேசியனது தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு பிரிக்க செய்தது. அப்போது இந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளது. சர்ப்பம் என்ன உள்ளது, தந்திரம் உள்ளது. அப்போ சர்ப்பத்தின் வார்த்தை கேட்ட ஏவாள் என்ன பண்ணா, வஞ்சிக்கப்பட்டார். அப்போது அந்த சர்ப்பம் 2 மிருகங்கள் பேசுது. ஒன்று தேவன் அண்டலை சேர்த்தது, இன்னொன்று தேவனை விட்டு பிரித்தது. அப்போ சர்ப்பம் பேசின வார்த்தைக்கு ஏவாள் செவியை கொடுத்து தேவனையும் தேவன் இடத்துலேருந்து மனுஷனை பிரிக்கத்தக்கதான வார்த்தைகளை அது போட்டது. அப்போது அந்த சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்ட ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டு தேவனை அன்பை விட்டு விலகத்தக்கதான் நம்ம ஒரு சந்ததியை உருவாக்கினார். சரி, அப்போ சர்ப்பம் பேசினதால தேவனை விட்டு பிரிந்தாங்க. இந்த மிருகம் பேசியது. என்னாகமம் 22 30 வாசிக்கலாமே. கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்பொழுதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்போ இந்த கழுதை வந்து என்ன பண்ணுதுன்னா பேசுது. பேசும்போது அவர் என்ன பண்ண, இந்த சர்ப்பம் வந்து தந்திரமாய் வஞ்சிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்கப்பட்டது. கழுதை பேசுகுது, தேவன் அண்டையில் நம்மளை சேர்க்கிறது. அப்போ இந்த கழுதையினுடைய சுபாவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம், 5 வாசிக்கலாமே. 22:5. அவன் பேயரின் குமாரனாகிய பிழையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியில் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. இந்த இது தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இந்த இடத்துல பாளையம் எடுக்கும்போது அப்போது என்ன பண்ணுறாருன்னா, யார் பாலாக்கு வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிழையாம் இடத்துல சொல்லும்போது
அப்போது இந்த எஜமான் இந்த 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 ஊழியக்காரர் யாருன்னா, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபிக்கிறவர்களை சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லிட்டு அந்த 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 ராஜாவுக்கு தெரிஞ்சதுனால இங்கே அனுப்பும் வேளையில் இந்த விஷயம் யாருக்கு தெரியும்னா, கழுதைக்கு நல்லா தெரியும். தன் எஜமான் யார் என்பதை அந்த கழுதை நல்லா அறிந்திருக்கிற தேவனால் நடக்கப்படுகிற மனுஷன் என்று இந்த கழுதை தெரிந்ததுனால இந்த கழுதையை எப்படியெல்லாம் தன் எஜமானுக்காக ஒப்பு கொடுத்தது, அந்த எஜமானை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பிரயாசத்தில் தான் நம்ம இந்த கழுதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 6 வாசிக்கலாமே. 7. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமினிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமினிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிலேயாமினிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். யார் தேவன் கேட்குறாரு, உன்னிடத்தில் தங்கியிருக்கிற இந்த மனிதர் யார் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவர் விளக்கலாலும் சொல்லிட்டு வந்துக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். 12 வாசிக்கலாமே. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீர் அவர்களுடனே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவன் என்ன சொல்கிறாரு, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்கள் சபிக்க வேண்டாம், அவங்க யார், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறார தவிர. ஆனால் பிலேயாமை என்ன சொல்கிறாரு? 13 வாசி. பிலேயாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களுடனே கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், நீ போகாதே, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்கள சபிக்காததான் சொன்னார். ஆனால் இவர் சொல்கிறாரு, அவர் உத்தரவு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அப்போது அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவனுக்கு தீர்மானம் எடுத்துட்டு, நீ காத்துருங்க, நான் தேவ சமூகத்தில் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு மனசை முழுக்க தீர்மானம் எடுத்துட்டு தேவ சமூகத்தில் போகும்போது தேவன் அந்த வார்த்தைக்கு வேணாம் என்று சொல்லும்போது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன பண்ணுறாரு, உத்தரவு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே இருந்து என்ன நடக்குதுன்னா வாசிக்கலாமே. 14. அப்படியே மோவாபியுடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய், பிலேயாம் எங்களுடனே வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களாகிய அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாமினிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்பேரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் எங்களிடத்தில் வருகிறதுக்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். ஹல்லேலூயா. இதில் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் அதிகமான பிரபுக்களை அனுப்புகிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சது யார்? ஃபஸ்ட்டு என்ன அனுப்பிச்சாருன்னா 7 சொல்லப்பட்டது கூலிக்கு, இந்த குறி சொல்லுகிற கூலிக்கு தக்கதான கையில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பணம் கூலிக்கு சொல்லும்போது அந்த இடத்துலேருந்து எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஜனங்க சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பிரபுக்களை அனுப்புகிறாரு, மிகவும் பிரபுக்கள், அதிகமான பிரபுக்களை அனுப்புகிறாரு. 17 என்ன சொல்கிறாரு, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்லுவதெல்லாம் செய்வேன். அப்போ கனம், ஒரு மனுஷனுக்கு புகழும் பேரும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவன் பின்னாடியே போயிடுவான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு, இந்த வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணலன்னா, மிகவும் உன்னை கனம் பண்ணுவேன், நீ சொல்வதெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லும்போது அவருக்கு ஆசை என்ன பண்ணுறார், மறுபடியும் நீங்கள் காத்துருங்க, தேவன் என்ன சொல்கிறார் என்று நான் கேட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லும்போது அவன் இருதயத்தை தேவன் அறிந்து சொல்லுகிற வார்த்தை. 18 வாசிக்கலாமே. பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீட்டு நிறைய வெள்ளி பொன்னிலும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமினிடத்தில் வந்து, அந்த மனிதர்கள் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களுடனே கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். ஃபஸ்ட்டு கேட்டார், உன்னிடத்தில் இந்த வந்திருக்கிறவங்க இங்கே யார், இந்த மனிதர்கள் யார் என்று கேட்டாங்க. நீ அந்த மனிதனோடு கூட போனால் நீ எழுந்து போ,
என்ன சொல்கிறார் தேவனை உன் மனசில் வந்து. ஆனால் பிழையாம் சொல்லுவார், என் வீட்டில் என்னவா வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணையும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை நான் மீறக்கூடாது. என்னவா மீறக்கூடாது. நான் மீற மாட்டேன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தைக்கோ தேவனை துதிப்பதற்கு கட்டளையாக அவங்க ஒப்புக்கூடாது. மீறக்கூடாதுன்னா அவங்க சொல்லிட்டாங்க அந்த வார்த்தைக்கு நான் மீறக்கூடாது. இப்போ ஏதோ சொல்லுவாங்க, டே அங்கே போகாதடா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, டே யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாடா, இல்லைடா எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவனே ஒரு தீர்மானத்தைனா போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே நான் போக மாட்டேன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் சொன்னது நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன வேணும் அவருக்கு, வெள்ளியும் பொண்ணும் நிறைந்திருக்கு. அந்த வார்த்தை கேட்டோன்னே தேவன் நீ போ, ஆனால் இந்த ஜனங்களை நான் சொல்லுகிற வார்த்தை மாத்திரம் நீ சொல்லு என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. 21 வாசிக்கலாமே. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி மோவாபின் பிரபுக்களுடனே கூட போனான். அவன் போகிறதினால் தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவர்களோட இருந்தார்கள். என்னவா தேவன் தான் போன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு என்ன ஆச்சு, கோபம் வந்துச்சு. நம்ம பிள்ளை கூட வேணாடா, இதை வாங்காதடா, இதை சாப்பிடக்கூடாதுடா, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அட்டாம்பூச்சி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துடுவோம். கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, நான் தான் வேணான்னு சொன்னல, கேட்டியா என் வார்த்தையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் சொல்லுவோம். அதே போல தான் கர்த்தர், நீ போகிறதா போ, ஆனால் நான் சொல்கிற வார்த்தை மாற்ற தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு பண்ணுவோன்னு அவருக்கு கடும் கோபம் வந்து என்ன பண்ணுறாருன்னா 23 வாசிக்கலாமே. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியில நிற்கிறது. என்னவா உருவிய பட்டயத்தை கையில பிடித்து கொண்டு அவன் போகிற வழியில நிற்கிறான். அப்ப நிக்கிற வேளையில எங்கவா கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. ஃபர்ஸ்ட் என்ன பஞ்சி, வழியிலே கர்த்தருடைய தூதனானவன் பட்டயத்தை வைத்து நின்றிருக்கிறதை கழுதை கண்ட பிறகு வயலில் போயிடுச்சு, வழியை விட்டு விலகிடுச்சு. வழியை விட்டு ஏன் விலகிச்சு, பிழையாம் போகிற காரியம், எஜமான் போகிற காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லை. அதனால் அது என்ன பண்ண, தன் எஜமானை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன் வழியை விட்டு என்ன பண்ணிச்சு, இது வரைக்கும் அது செய்யாத காரியத்தை வந்து என்ன பண்ணுது, கழுதையின் கண்களுக்கு மாத்திரம் தான் தெரியுது. தேவனுடைய தூதனானவன் பட்டயத்தை வைத்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறான். எஜமானுக்கு ஏதோ ஒரு நடக்க போகுது என்று நினைத்து அது என்ன பண்ணிச்சுன்னா வழியை விட்டு விலகி வழியை விட்டு விலகி போயிற்று. கழுதை வழியில் திரும்ப பிழையாம் அதை அடித்தான். என்ன பண்ணாரு, வழியை விட்டு போனதுனால என்ன பண்ணாரு, அடித்தாரு. அப்போ நம்ம கூட என்ன பண்ணுறோம், ஒரு சில டைமில் வந்து நம்ம விலகி போகும்போது நம்ம மாம்சக்குரிய காரியங்களுக்கு நம்மளை தேவனை விட்டு விலகி போகும்போது இந்த தேவன் என்ன பண்ணுவார், அதை நம்ம மனம் திரும்பினதற்காக என்ன பண்ணுவார், ஒரு சில காரியங்களை உபத்திரத்தின் மத்தியில் கொடுத்து என்ன பண்ணுவார்னா திரும்புவார். 24 வாசிக்கலாமே. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். என்னவா, கர்த்தரின் தூதனானவர் இந்த கழுதையை விட்டு விலகுகிறது என்று நினைத்து மறுபடியும் போய் நிற்கிறாரு. திராட்சை தோட்டங்கள் பாதையில் போய் நிற்கிறாரு. அப்போது அந்த புறத்திலும் சுவரின் வைத்திருக்கிற இடத்துல போயிட்டு நிற்கிற வேலை, சந்தில் நிற்கிற வேலையில் அது என்ன பண்ண, திராட்சை தோட்டத்திற்கு வழியாக போக நிற்கிறது. 25 வாசிக்கலாமே. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அல்லேலூயா. எப்படியாவது என் எஜமான உயிரை நான் காப்பாற்றணும், நிற்கிறது வந்து எஜமான் கண்களுக்கு தெரியல, தேவன் கோபமாக இருக்கிறார் என்று நினைத்து அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா வழியை விலகுகிறது. பிழையாம் போகிற பிரயாணத்தை விட்டு விலகி நிற்கிற வேலையில் தேவ தூதனானவன் என்ன பண்ணுறாரு, பட்டயத்தை வைத்து நிற்கிற. அப்போது நெருங்கின சுவர் மத்தியில் கால் தேய்க்கப்பட்டு இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு. 26 வாசிக்கலாமே. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலகி வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். ஹல்லேலூயா.
இன்றைக்கி அந்த என்ன பண்ணுது, இப்படி போனாலும் எப்படியாவது எஜமான வெட்டிடுவாங்க, அப்படி போனாலும் வெட்டிடுவாங்கன்னு நினச்சி அது என்ன பண்ணுச்சா, படுத்துக்குச்சு. கோபமாக வந்துச்சு பிள்ளையாமுக்கு. என்னை பரியாசம் பண்ணுறியா, என்னை பரியாசம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா அடிக்க தோந்து. நம்ம எஜமான் செய்கிற காரியத்தை நம்ம அநேக ஊழியக்காரர் இன்றைக்கி கழுத போல தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்லி பார்க்கலாம். யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி பண்ணாலும் நம்மளை அழைச்சிருக்கிற தேவன் உண்மை உள்ள ராஜா இயேசு கிறிஸ்துக்காக நம்ம செய்யணுன்ற ஒரு காரியத்துக்காக வரும்போது என்ன பண்ணுவார்னா சுமப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, சுமப்பாங்க. அப்போ சுமக்கிற வேலையில் என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற மனுஷனுடைய பார்வைக்கு அற்பமான ஊழியக்காரர்கள், மனுஷனெல்லாம் தூஷிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய நியாயத்தீர்ப்பை குறித்து இந்த கழுதைக்கு கண்களை திறக்கும் போது, ஊழியக்காரர்கள் கண்கள் தெரியும் போது அவங்க செய்கிற காரியங்கள் அநேக மனுஷனுக்கு தெரியாமல் பைத்தியக்காரங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுகிற வேலையில் கர்த்தருடைய கண்கள் அவங்க மேலே கோபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா கீழே படுத்து கொள்ளுகிற வேலையில் வாசிக்கலாம் அடுத்த வசனம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்பொழுதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுது உமது பார்வைக்கும் இந்த தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. அப்போ இந்த கழுதை செய்த காரியத்தை அந்த பிலேயாமுக்கு என்ன தெரியல. ஆனால் தேவனே அவன் கண்களை திறக்கப்பட்டு நல்ல ஒரு தீர்க்கதரிசியான ஊழியக்காரு, வல்லமையான ஊழியக்காரு. ஏன் இந்த கழுதை கண்ணை திறந்து எதற்காக அவருடைய கண்களில் அந்த தூதனை காட்டாதபடிக்கு நடத்தினார்னா, அந்த கழுதைக்குள்ளே இருக்கிற ஒரு எஜமானுக்கு உண்மையாக இருந்து தன் எஜமான உயிரை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு தேவனு கர்த்தருடைய தூதனானவன் பட்டயத்தை வைத்திருக்கும்போது பிலேயாமுடைய வழியை விட்டு விலகிய கழுதை வயல்வெளியில் போனது, அப்புறம் திராட்சை தோட்டத்தில் போனது. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தமும் அவருடைய நேசருடைய ரத்தம் அவர் எங்கே கொண்டு போனார்கள்னா கொல்கதா மலையில் போயிட்டு அவர் சிலுவையில் மரிக்க செய்தார். அப்போது நம்ம கழுதையை நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவன் அண்டையில் கழுதை பேசினது தேவாண்டையில் சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் சர்ப்பம் பேசியது எங்கே போச்சு? தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு விலக செஞ்சார்கள். அப்போ 2 மிருகங்கள் பேசுகிற காரியத்தில் கழுதை பேசியது தேவ பிள்ளைகள் தேவாண்டையில் மீண்டுமாக மனம் திரும்ப. அந்த வசனத்தை கடைசி வாசிக்கலாமே, 34 வாசிக்கலாமே கடைசி. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுது உமது பார்வைக்கும் இது தகாததா இருக்குமானால் நான் திரும்ப போய்விடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. என்னவா, நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மனம் திரும்புகிற பிலேயாம். ஆனால் இதை பாவத்தை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சொல்லும் போது அது என்னாச்சு, தேவனை அவங்கள துரைத்துட்டாங்க. அப்போ கழுதை பேசின வார்த்தைக்கு தேவன் அந்த பிரயாசம் எல்லாம் பிலேயாமை பார்க்கல. பிலேயாமை கூப்பிடும்போது போகாதன்னு சொல்லும்போது கூட அந்த வார்த்தை மீறி போனான். ஆனால் அந்த கழுதை பிரயாசப்பட்ட காரியத்தை தான் இந்த மனுஷனுக்கு ஜீவனையும் திரும்பி அந்த பாவம் உணர்வை கொடுத்து தேவனை மீட்டு கொண்டார். இப்போ இங்கே ஆதாம் ஏவாளும் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ப்பம் சொன்ன வார்த்தைக்கு தன் செவிகளை திறந்து கொடுத்து அதை அறிக்கை செய்யாது விட்டதுனால அவங்களுக்கு என்ன இல்லை,
சபிக்கப்பட்டு வெளியே அனுப்பி இன்றைக்கி நம்ம ஒரு சந்ததியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கண்கள் மூடி ஜெபிக்கலாமே.